கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால், அவருடைய அன்பின் பிரவாகத்தினால், அவருடைய ஆறுதலின் கரத்தினால் தொடும்படி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான துக்கங்கள், துயரங்கள், போராட்டங்கள், எல்லா தவிப்பும் தத்தளிப்பிலும் இருந்து ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், ஆறுதல் படுத்தும்படியாய், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு இருந்து உங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை குற்றப்படுத்தாது. உங்களுக்காக வழக்காடுகிறவரும், உங்களுக்காக உதவி செய்கிறவரும், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவருமாகிய நல்ல கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உங்களோடே இருக்கிறார். உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் ஆதலினால் நீங்கள் பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கூட பயப்படாமல் நில்லுங்கள். ஐயா, நீங்கள் பயப்படாமல் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறீர்கள். ஏன் நீ பயப்படாமல் இருக்கிறா? அம்மா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் உன் வாழ்க்கையிலே, எத்தனை குழப்பங்கள், எத்தனை உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கிறது. எப்படி நீ பயப்படாமல் இருக்கிறாய், எப்படி கலங்காமல் இருக்கிறாய் என்று கேட்டா அதற்கு நீங்கள் சொல்ல முடியும், எங்கள் தேவன் என்னை விடுவிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை எல்லா உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகளிலும் இருந்து என்னை விடுவிக்கிறவர் என்னோடே இருக்கிறார். நான் எப்படி பயப்பட முடியும்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று நீங்களும் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஐயா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை ஒரு நாளும் நீ கைவிட மாட்டீர், கைவிடுகிற தெய்வம் அல்ல என்று நீங்கள் உற்சாகமாய் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஒரு மெய்யான சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அந்த அறிக்கை செய்யும் பொழுது பாருங்கள், வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை, சுகம், ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உபாகமம் 31:6 எடுத்துக்கொண்டோமானால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, அவரே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ ஆபத்துகள் வரலாம், எத்தனையோ உபத்திரவங்கள் வரலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பாருங்க, நீங்கள் பலம் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஐயா, எந்த சூழ்நிலைகளுக்கும் எவருக்கும் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன்னா பயப்படவும் திகைக்கவும் வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஐயா, மகா பெரிய ஆபத்துகள் வரும், துன்பங்கள், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோட கூட வருகிறார். அவர் தாமே, நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, அந்த ராஜாதி ராஜா, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அவர் எரேமியாவோடு சொன்னது போல, எரேமியா சொல்றாரு, கர்த்தரோ அதிபயங்கர பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார் என்று நம்புகிறது போல, விசுவாசிக்கிறது போல நீங்களும் சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன், அப்படிப்பட்ட அற்புதமான சேனைகளின் கர்த்தர் தாமே உன்னோடு என்னோடு கூட வருகிறார் என்று நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது அந்த ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஐயா, அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது வார்த்தையாகிய கடவுள்
Where is God? அந்த அற்புதமான இயேசு உங்கள் சமூகத்திலே உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய், உங்களுக்காக பாதைகளை செம்மைப்படுத்துகிறவராய், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவராய் கிறிஸ்துவானவர் உங்களுடனே இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உற்சாகமாய் விசுவாசித்து உற்சாகமாய் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் சந்தேகப்படாமல் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலையை பார்த்து, ஐயா மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, மலை போன்று சூழ்ந்திருக்கிற துன்பங்களை பார்த்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இது இவ்விடம் விட்டு புறப்பட்டு இவ்விடம் விட்டு பெயர்ந்து இது நடு சமுத்திரத்தில் விழட்டும் என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்ன தேவன். பாருங்க, நீ அப்படியே அறிக்கையிடும் பொழுது, வாயினாலே நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, இந்த கடன்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த நஷ்டங்கள், இந்த பண பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்து எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை வரும். நீங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்க முடியவில்லையோ, நீங்கள் உணர்கிறீர்களோ உணர முடியவில்லையோ, கர்த்தர் காரியங்களை செட்டில் பண்ணி கொண்டிருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வெற்றி சிறக்க செய்ய முடியும். ஆதலினால் அதிகாலை ஜெபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் மீது கர்த்தர் காருண்யத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நின்று, ஐயா திறப்பிலே நின்று உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, நம் தேசத்திற்காக, தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்காக திறப்பிலே நின்று அதிகாலை வேளையிலே ஜெபியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான பலியாக, கர்த்தருக்கு பிரியமான தூபமாக, கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக உங்கள் ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லட்டும். அவர் உங்கள் மீது மனதுருகுவார், உங்களுக்காக இறங்குவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆதலினால் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றி வருகிற மனிதர்கள், சொல்லுகிற மனிதர்கள், அல்லது நடக்கிற காரியங்கள், அல்லது உங்களை சுற்றி வருகிற பல்வேறு பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். எல்லாவற்றையும் சரி பண்ற, எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்கிற, எல்லாவற்றிலும் இருந்து என்னை பாதுகாக்கிறவர் என்னோட இருக்கிறார். அவர் என்னை விட்டு, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை விட்டு விலகுவதே இல்லை என்ற தீவிர நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசமே உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து ஜெயம் கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யார் வேணா உங்களுக்கு விரோதமாய் வரலாம். ஐயா, ஒருவேளை கட்டிய கணவரே உங்களை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஒருவேளை உங்கள் மனைவியினால் உங்களுக்கு உபத்திரவங்கள் ஒருவேளை வரலாம். ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் நீங்கள் நினைக்காத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்கள், தோல்விகள், அவமானம், கடன் தொல்லை, எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ இன்சைட்ல அவுட் சைட்ல, ஒருவேளை கோர்ட்டுகள் வழக்குகள் என்று எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். ஏயா திகைக்காம கலங்காம எப்படி சார் இருக்க முடியும்? இந்த ஆபத்துகள், இத்தனை உபத்திரவங்களில் இருந்து நாங்கள் திகையாமல் கலங்காமல் எப்படி இருக்க முடியும்? விசுவாசியுங்கள். சர்வ சக்தன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பயமா இருக்குதுயா, ஐயா எப்படி தப்புவங்க, நம்பிக்கையே வரமாட்டேங்குது, எப்படி ஜெபிக்கவே முடியல. ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது போன்ற நேரங்களில் தான் நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். உங்கள் தளர்வுகள், சோர்வுகள், அசதிகள், முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையிலே அசையாத விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை எல்லா உபத்திரவங்கள், சிக்கல்கள், உங்களை எல்லா சோர்வுகள், எல்லா விதமான பாடுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஐயா, நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும்.
அதை நீங்கள் நம்ப வேண்டும். அதை உறுதியாய் நீங்கள் நம்பும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்காக காருண்ய கேடகமாய், உங்களுக்காக பக்க பலமாய், உங்களுக்காக சேனாபதியாய், போர் வீரனாய், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். ஏசாயா 41:10 சொல்லப்பட்டபடி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க, பயப்பட்டு இருக்கிற ஆபத்துல, சிக்கல்ல, உபத்திரவத்துல பயப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஐயா, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நானே உன் தேவன் என்று உங்களோடு சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி இந்த பிரச்சனைகள், இந்த சோர்வுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாக உன்னை பலப்படுத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். ஐயோ, யாருமே எனக்கு சகாயம் பண்ணல, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, எவருமே என் பக்கத்தில் நிற்கவில்லை, எனக்கு உதவிக்கரம் நீட்டுவார் யாரும் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுடனே இருந்து நானே உன் தேவன் என்று சொல்லி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், உங்களை உயர்த்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிற நல்ல கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பயப்படுகிற, சோர்ந்து போகிற, எத்தனை உபத்திரமான காலகட்டத்திலும் சூழ்நிலையிலும் கூட நீங்கள் நிச்சயமாய் பயப்படாமல் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். தைரியமாய் நில்லுங்கள். தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வாருங்கள். அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். உங்களுக்கு நடந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற நல்ல கர்த்தர். அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒருவரையும் வெட்கப்பட்டு போக அவர் விடுவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பேரும் பிரகாசம் அடைய முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற எல்லோரும் பிரகாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் நிச்சயமாய் பிரகாசம் அடைவீர்கள். உங்களுக்கு வெற்றி உண்டாகும், உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நல்ல ஃபைல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை, கிருபை, காருண்யம் உங்களை நிரப்பும். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, ஐயா, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும், எத்தனையோ தேவைகளின் மத்தியிலும், தளர்ந்த கைகளோடும் தள்ளாடுகிற முழங்கால்களோடும் அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் விரைவாய், ஐயா, சீக்கிரமாய், சீக்கிரமாய் உம்முடைய காருண்யத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய அனுக்கிரகத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடங்களிலே பாடுபடுகிறார்களோ, எந்த இடங்களிலே ஐயா அவமானப்பட்டு நிற்கிறார்களோ, எந்த இடத்திலே தோல்வியின் விளிம்பிலே, ஒருவேளை மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகி கர்த்தருடைய தூதர்கள் ஐயா, இவர்கள் கால்கள் கல்லிலே இடறி போகாத வண்ணமாய் கர்த்தருடைய தூதர்கள் இப்பொழுதே கர்த்தருடைய தூதர்கள் இவர்களை உள்ளம் கையிலே, தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், ஐயா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் மலை போன்று எழும்பி நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் மலைகளும் குன்றுகளும் ஒடுக்கப்பட்டு தவிடுபடியாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் தூசாய் பஞ்சாய் பறந்து போகும்படியாய் தேவ சமூகம் கடந்து சொல்லட்டும் ராஜா. தேவ சமூகம், தேவ வல்லமை, தேவ
பிரசன்னம் இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகள், உபத்திரவங்கள், வேதனைகளிலும் இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இவர்களுக்கு நீ சகாயம் பண்ணுவேன் ஐயா, உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னது போலவே இன்று ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை ஐயா, குடும்பத்தாரை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கெங்கே படித்துக் கொண்டிருக்கிற, வேலையில் இருக்கிற அல்லது வேலை நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக தூர பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது திருமணமாகி தூர பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. எந்த விதத்திலும் பிசாசு அவர்களை வஞ்சித்து விடாதபடி, எந்த விதத்திலும் தீமையான வழிகளிலே பிள்ளைகள் சென்று விடாதபடி, எந்த விதத்திலும் எங்கேயும் எவராலும் ஐயா அடிக்கப்பட்டும் அவமானப்பட்டும் கூனி குறுகி சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளோடு ஐயா, குடும்ப உறுப்பினர்களோடு பயங்கர பராக்கிரமசாலியாய் நீர் எரேமியாவோடு இருந்தது போல எங்கள் பிள்ளைகளோடும் நிற்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளுக்காக உதவி செய்யும்படியாய் அவர்களுக்காக வழக்காடவும், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அது இன்றே நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், சந்தோஷமும் சமாதானமும் இவர்கள் அடையும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளட்டும். தெய்வீக மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல என் தெய்வமே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல அநேக துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இன்றே இப்பொழுதே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒவ்வொரு பேரையும் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரு விடுதலையின் ஆவி ஊற்றப்படும்படியாய் ஐயா, விடுதலையின் நாயகராய் கர்த்தர் அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகளை குலைத்து போட்டீரே சிலுவையிலே, அதை நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தடைகள், வைக்கப்பட்ட கண்ணிகள், பூட்டப்பட்ட பூட்டுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே Lord, in the mighty name of Jesus, உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் ஆளாடு மொத்த குடும்பமும் ஓலாடு உமக்காக எழுந்து மகிமை அடைந்து பயங்கரமான மகிமையான அற்புதமான சாட்சியாய் எழும்பும்படியாய் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நிச்சயமாய் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாமலும் திகையாமலும் கர்த்தரிலே உறுதியான, கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியான நம்பிக்கையோட அதிகாலையிலும் மாலையிலும், சில வேளைகளிலே நடு ஜாமங்களிலும், சில வேளைகளிலே ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து தேவ சமூகத்திலே மன்றாடி போராடி உபவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் காரியங்களில் நிச்சயமாக வெற்றியை, மறுமலர்ச்சியை, மாற்றத்தை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே, ஆமென்.